أجرك عند ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அழகான வார்த்தைகள் சொல்லுவார்கள். மார்க்க விஷயத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் உண்டு. மார்க்க சட்ட விஷயத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் முஸ்லிம்களிடத்தில் உண்டு. இப்படி மார்க்க விஷயத்தில் எழக்கூடிய கருத்து வேற்றுமைகளால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பகைத்தால் சகோதரத்துவம் என்ற பகுதியே இஸ்லாமில் கிடையாது. சகோதரத்துவம் என்ற பகுதியே இஸ்லாமில் உருவாகாது. அபூபக்கரும் உமரும் கருத்து வேற்றுமை பட்டிருக்கிறார்கள் மார்க்க சட்ட விஷயத்தில். ஆனால் இருவரின் பிரிவும் ஹைருக்காகத்தான், நலவுக்காகத்தான் இருந்தது. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருத்து வேற்றுமையின் பிரிவு பகைமைக்காக இருக்கிறது, வேற்றுமைக்காக இருக்கிறது, ஒருவரை சத்தியம் அசத்தியம் என்று முடிவு செய்வதற்காக இருக்கிறது. சரி, முன்னும் முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். யாரிடத்தில் இந்த கருத்து வேற்றுமை இன்னைக்கு அதிகமா இருக்கு? இதான் முக்கியமான பகுதி, நமக்கு ஏற்ற பகுதி. நல்ல கவனிங்க. யாரிடத்தில் கருத்து வேற்றுமை அதிகமாக உண்டு? ரெண்டு பேரை சொல்ற. உலமாக்கள் மத்தியிலா, எம்மை போன்ற பொதுமக்கள் மத்தியிலா? உலமாக்களா கருத்து வேற்றுமைய பேசுறாங்க அதிகமா? யாரு? நம்மை போன்ற பொதுமக்கள் தான் கருத்து வேற்றுமைகளை அதிகமாக பேசுகிறோம். கருத்து வேற்றுமைகளை பேசுவதோடு இல்ல, தன்னுடைய கருத்தில் ஒருவர் முரண்பட்டால் அவரை அசத்தியவாதி என்று பட்டம் சுமத்துவது யார்? நாம். கையாட்டக்கூடிய ஒரு சகோதரர் போறார் தொழுகைக்கு, பக்கத்துல ஒரு சகோதரர் கையாட்டாம இருக்காரு தொழுகையில. பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்ன நினைப்பார் அவர் உள்ளத்துல? ஒரு சுண்ணாவை கூட செயல்படுத்த முடியாதவரா இருக்காரு. நினைப்பார மாட்டாரா? ஒரு சுண்ணாவை கூட, ஒரு சின்ன சட்டத்தை கூட அவர் விளங்கி கொள்ளல. இப்படி இருந்தா அவர் வழிகேட்டில இருந்து நரகத்துக்கு போயிடுவாருன்னு சொல்லுவோம். அப்படியே இல்லையா? இன்னைக்கு பெருநாள், ஒரு நாள் உலக பிறையா ஊர் பிறையான்னு பிரிவுகளுக்கு பின்னாடி வருவோம். அதுக்கு சப்ஜெக்டுக்கு ஒரு ஊர் பிழையை பின்பற்றக்கூடிய ஒருவர் உலக பிறையை பின்பற்றக்கூடிய ஒருவரை பார்த்து என்ன சொல்லுவாரு? அசத்திய கொள்கையை நோக்கி இவர் போய்கொண்டிருக்கிறார், இவர் நரகத்துடைய பாதையில் பயணிக்கிறார், இவருடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்கவே மாட்டார். யார் ஃபத்வா கொடுக்கிறது? யார் ஃபத்வா கொடுக்கிறது? லவ் சக்கத மல் லா யஅலம் லசக்கத்தல் ஹிலாஃப். ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. கருத்து வேற்றுமைகளை இல்ம் இல்லாதவர்கள் கைவிட்டு விட்டால் கருத்து வேற்றுமைகள் சமூகத்தில் இருக்காது. கருத்து வேற்றுமைகளை கல்வி இல்லாதவர்கள் கைவிட்டு விட்டால் கருத்து வேற்றுமைகளே இருக்காது. ஒருவர் சொல்றாரு, சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில இமாம் ஓதும் போது ஓத தேவையில்லைன்னு சொல்லி. ஒரு ஆலிம் ஒரு மனிதர் சொல்றாரு, தொழுகையில இமாம் ஓதும் போது நம்ம ஓதத்தான் செய்யணும் ஃபாத்திஹான்னு சொல்லி. கருத்து வேற்றுமை தானே. ஒரு சகோதரர் வாதிடுகிறார், சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் இமாம் ஓதும் போது ஓதுவது வழிகேடு. வழிகேடா? சுப்ஹானல்லாஹ். இப்போ இல்ம்ங்கிறது எப்படி ஆயிடுச்சு? ஃபத்வா கொடுக்கிறதுக்கு உபயோகிக்கப்படக்கூடியதா ஆயிடுச்சு. அவ்வளவு அறிந்த அறிஞர்கள், இல்மில் தெளிவுபட்ட அறிஞர்கள் தங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது அது தெரியவில்லை என்றால் லா அதிரி, எனக்கு தெரியாதுன்னாங்க. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய மூத்த அறிஞர். 40 கேள்விகள் கேட்கப்படுகிறது. பெரும்பான்மையான கேள்விகளுக்கு சொன்னார்கள் லா அதிரி, எனக்கு தெரியாது. மாலிட்ட கேட்டாங்க, எவ்வளவு தூரத்துல இருந்து நான் வர்றேன், நீங்க எவ்வளவு பெரிய இமாம்னு உலகம் எல்லாம் பேசுறாங்க, ஷேக் நீங்க பெரிய ஃபிக்ஹுடைய வல்லுநர்னு பேசுறாங்க, ஒண்ணுமே தெரியலங்கிறீங்க. மாலிக் சொன்னார்கள், யார் உன்னிடத்தில் இப்படி சொன்னார்களோ அவர்களுக்கும் சொல், நீ சொல்பவர் கேட்பவர்களுக்கெல்லாம் சொல். இமாம் மாலிக்கு தெரியாதுன்னு சொல்லி. தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். இப்னு உமர் இடத்தில் அவரோடு பயணம் செய்த மனிதர் சொல்கிறார், இப்னு உமரோடு பயணம் செய்தேன், 34 கேள்விகள் அவரிடத்திலே கேட்கப்பட்டது மார்க்க விஷயத்தில். 34 கேள்விகளுக்கும் பெரும்பான்மையான கேள்விகளுக்கு சொன்னார்கள் லா அதிரி, லா அதிரி, லா அதிரி. இப்னு உமர், நீங்க உமரின் மகன், லா அதிரி. பக்கத்தில் இருந்த அந்த தோழரை பார்த்து சொன்னாங்க, இந்த மக்கள் என்னுடைய முதுகை நரகத்தின் பாலமாக அமைக்க விரும்புகிறார்கள். கேள்வி கேட்டு உமரின் மகன் என்பதால் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்றுதான் சொல்லுவேன்.
ஒரு சஹாபாக்களுடைய கூட்டத்தில் ஒரு சஹாபிக்கு குளிப்பு கடமையாருது. தலையில் அவருக்கு அடிபட்டு இருக்கு. சஹாபாக்கள்கிட்ட வந்து ஃபத்வா கேட்கிறாரு. சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், குளிப்பு கடமையா இருக்கு, தலையில் அடிபட்டாலும் சரி நீ குளிச்சுதான் ஆகணும் சொல்லி, குளிச்சு தான் ஆகணும் சொல்லி அவர் குளிச்சிடுறாரு. அந்த நபித்தோழர் அந்த தண்ணீர் பட்ட அந்த உஷ்ண அந்த 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 ஒரு அந்த நோயில் தலையில் அடிபட்ட அந்த புண் அதிகமாகி மூத்தாகி விடுகிறார். ரசூலுல்லாஹ் இடத்தில் இந்த செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கத்தலூஹு காத்தலஹுமுல்லாஹ், அவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை தண்டிக்கட்டும். சில நபி தோழர்கள், நீங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கேட்க கூடாதா? தெரியவில்லை என்றால் கேட்க கூடாதா? கேள்வியின் மருந்தே, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதின் மருந்தே கேள்விதான். கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாதா? இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஃபத்வாக்கள் சொல்லக்கூடிய சமூகமாக நாம் மாறிவிட்டோம். உடனே கூகுள்ல போய் தேடுவார், ஏதாவது ஒரு வெப்சைட்ல படிப்பாரு, கன்க்ளூஷன் போட்டிருப்பாங்க, இதான் ஃபத்வா அவருக்கு. என்ன ஃபத்வா? வாட்ஸ்அப் ஃபத்வாக்கள், ஃபேஸ்புக் ஃபத்வாக்கள், ட்விட்டர் ஃபத்வாக்கள். இப்படி மார்க்கம் என்பது இணையதளத்தோடு தொடர்பு பட்ட ஒரு விஷயமாக மாறிவிட்டது. மேல்லையா? ஆலிம்களை அணுகி அதனுடைய ஆதாரங்களை அணுகி அதனுடைய விளக்கங்களை தேடக்கூடிய சமூகமாகவா நாம் இருக்கிறோம்? இந்த கல்வி என்பது எவ்வளவு தூரமானது தெரியுமா? ஃபத்வாவை கேட்கக்கூடிய விஷயத்தில் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரியுமா? அந்த இல்மே நமக்கு தெரியலங்க. முதல்ல நம்ம நிலைமையை நான் எடுத்து சொல்றேன், தப்பா நினைச்சாதீங்க யாரும். உங்கள் இந்தியாவில் நீங்கள் வாழக்கூடிய நாட்டில் ஒரு ஃபத்வா என்றால் நீங்க போய் ஸ்ரீலங்காவில் ஒரு ஆலிம்கிட்ட கேட்க கூடாது. இது ஃபத்வாவுடைய முறை. உங்க நாட்டில் ஒரு பிரச்சனைனா உங்க நாட்டில் வாழக்கூடிய ஆலிம்களிடத்துல தான் கேட்கணும். நபித்தோழர்களுடைய வழிமுறை இது. நாட்டுடைய சூழல் அறிந்த, நாட்டுடைய பிரச்சனை அறிந்த, இந்த ஃபத்வாவை சொன்னால் வரக்கூடிய விபரீதம் அறிந்த ஒரு மனிதர் தான் ஃபத்வா கொடுக்கணும். இந்தியாவை பத்தியே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் இந்தியாவை பத்தி கேட்டா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்படி ஃபத்வாவை கேட்பதில் முறை இருக்கிறது, ஃபத்வாவை கேட்பதில் துறை இருக்கிறது. ஹதீஸ் கலையா, அது சம்பந்தப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க. ஃபிக்ஹ் துறையா, அது சம்பந்தப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க. தஃப்சீர் துறையா, அது சம்பந்தப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க. இப்படி ஆலிம்களுடைய கூட்டம் இல்முக்காகவே தங்களை ஒரு பகுதியில் ஒதுக்கி இருக்கும். அந்த பகுதியை அறிந்து ஃபத்வாக்கள் கேட்கப்படும். இப்ப கருத்து வேற்றுமை ஏன் எழுகிறது? அது எழுவதற்குரிய காரணம் என்ன? ஏங்க எழுது? உலமாக்கள் மத்தியில் ஏன் கருத்து வேற்றுமை வருது? இதான் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடம். முதல் காரணம், கருத்து வேற்றுமை வருவதற்கு ஒரு ஹதீஸில், ஒரு சட்டத்தில், ஒரு மார்க்க விஷயத்தில் இரண்டு கருத்துக்கள் வருவதற்கு காரணம் தபீஅத்துல் பஷர், மனிதனுடைய இயற்கை தன்மையே அதுதான். கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் இருக்குமா? ஒரு விஷயத்துல இருக்குமா? இருக்கா? இருந்தா ஏன் பிரச்சனை வருது நமக்குள்ள? இப்படியா இல்லையா? ஏன் சண்டை வருது? வராது இல்ல? இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கருத்துல ஒண்ணு இருக்கா? இருக்காது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு புரிதலில் இருப்பார். இப்ப 7:30க்கு பயான் ஸ்டார்ட் பண்ணலன்னு ஒரு ஆள் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. இல்ல எல்லாரும் வந்து சேரட்டும், 5 நிமிஷம் லேட் ஆனா என்ன சொல்லி இன்னொரு சகோதரர் யோசிப்பாரா மாட்டாரா? இப்படி புரிதல் யார் கண்டிப்பான்னு சொன்னா, இப்படி புரிதல் நமக்கு மத்தியிலே வேறுபாடு உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார், வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபு அல்சினதிக்கும் வ அல்வானிக்கும் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தி லில் ஆலிமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமிகளை படைத்தது, உங்களுடைய நாவுகளை அல்லாஹ் வேறுபடுத்தியது, உங்களுடைய நிறங்களை அல்லாஹ் வேறுபடுத்தியது அத்தாட்சியில் உள்ளது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. இப்ப கருத்து வேற்றுமை எல்லாவற்றிலும் வரும். இது மனிதனுடைய இயற்கை தன்மை. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை ஒரு புரிதலில் புரிந்தால் இன்னொரு மனிதன் அதே விஷயத்தை வேறொரு புரிதலில் புரிவான். இது மனிதனுடைய இயற்கை தன்மையாக இருப்பதால் இதில் எதில் அவன் துவங்கினாலும் இது நடக்கும். மனிதனுடைய இயற்கை தன்மை கருத்து வேற்றுமை பெறுவதற்கு முதல் காரணம். இரண்டாவது காரணம், இதான் முக்கியமானது, பல கருத்துக்களை சுமந்த ஓர் குர்ஆன் வசனம். பல கருத்துக்களை சுமந்த, தெளிவாக கருத்துக்கள் வருவதற்கு இடமில்லாத ஒரு வசனம். பல கருத்துக்கள் இருக்கும் அந்த வசனத்தை பார்த்தா. ஒரு வசனம், ஒரு புரிதல் வர முடியாது.
இதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முடிவு செய்யக்கூடிய, தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதர் மார்க்க விஷயத்தில் ஒன்றில் முடிவு செய்கிறார், அது சரி என்றால் அவருக்கு 2 கூலி, அது தவறென்றால் அவர் வழிகேடர் சொன்னாங்களா ரசூலுல்லாஹ், அவர் 1 கூலியை சுமந்து செல்லுவார். அப்போ ஒரு கருத்து தான் சரி, இன்னொரு கருத்து தப்புன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு ஏன் 1 நன்மைன்னு சொன்னாங்க? தப்புக்கு அல்லாஹ் 1 நன்மை கொடுப்பானா? அப்போ நமக்கு புரிந்த புரிதல் தான் சரி, இன்னொருவர் இந்த விஷயத்தில் புரிஞ்சிருக்கிற தப்புன்னு பார்க்கிறது தப்பா இல்லையா? தப்பா இல்லையா? இப்படி குர்ஆனிலே வரக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இதை உணர்த்தும்.